அத்தியாயம் 1. மாயவன் தன் பேனாமுனையால் காகிதத்தின் நெற்றியில் பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு 5 நிமிஷம் கழித்து தன் தலையில் குட்டி கொண்டான். அப்படி செய்தும் அவன் மூளை வேலை செய்யவில்லை. கற்பனை கயிறு திரிக்கும் தொழிலாளியான அவன் கொலைக்காரி என்ற தலைப்பிற்கு அதிபயங்கரமான ஒரு மர்ம நாவலை எழுதி தள்ளாவிட்டால் அவனுடைய தொழில் நசிந்துவிடும். பேனாமன்னன் என்ற பட்டத்தையும் வேறொரு போட்டிக்காரன் பறித்து கொண்டு விடுவான். மாயவன் கதை எழுதுவதற்கு முனைந்து 1 மணி நேரம் ஆன போதும் கூட இன்னும் கற்பனை வந்து முளைக்கவில்லை. பேனாவும் கட்டு காகிதங்களும் மேஜையில் வைத்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தன. எழுத்தார்வத்தின் பிரசவ வேதனை தீராமல் கதை கற்பச்சிதைவாகிவிடுமோ என்று அவன் கதி கலங்கிக் கொண்டு இருந்தான். மேஜையின் விளிம்பில் ஒரு மொட்டை கடிதம் வேறு உட்கார்ந்து அவனை பயமுறுத்தி கொண்டு இருந்தது. நீ கதை எழுதுவதை நிறுத்தாவிட்டால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று யாரோ ஒரு பரம பாதக ரசிகன் அதில் மிரட்டியிருந்தான். மாயவனின் பயங்கர கற்பனைகளை ஜீரணிக்க முடியாமலோ மறைமுகமான அவதூறுகளை பொறுக்க முடியாமலோ யாரோ ஒரு மர்ம கொலையாளி அப்படி முன்னெச்சரிக்கை அனுப்பியிருக்க வேண்டும். மாயவன் விருட்டென்று எழுந்து யோசனையில் ஆழ்ந்தான். 5 நிமிஷங்கள் கழிந்தன. மாயவன் சிகரெட் புகையை உறிஞ்சி ஊதியவாறு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். 4-5 சிகரெட் பாக்கெட்டுகள் காலியாகிவிட்டன. மேஜையின் மீதிருந்த சாம்பல் கிண்ணம் பாதி எரிந்த சிகரெட் துண்டுகளினால் 10 மாத வயிற்றுப்பிள்ளைக்காரி போல் பொருந்தியிருந்தது. அழகான ஒரு பெண்மணி புன்முறுவலுடன் கொலை செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்துடன் வருவதாக வர்ணித்து எழுதி தள்ள வேண்டும். அதுதான் மாயவன் கதை எழுத வேண்டிய விஷயம். சாதாரணமாக பெண்களை பற்றி, அதிலும் இளமை செறிவுடன் துலங்கும் இளம் பெண்களை பற்றி எழுதுவது என்றால் வெகு குதூகலமாக இருக்கும். எத்தனை பக்கங்கள் எழுத வேண்டும் என்பதையும் மறந்து பக்கம் பக்கமாக பெண்களின் அழகையெல்லாம் அங்கமாக பீத்து வைத்து விடுவான். அதற்காக அவன் தனியாக கற்பனை செய்து நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. ஆனால் இன்றைக்கு ஏனோ சித்தி வேலை செய்ய மறந்து சண்டித்தனம் பண்ணியது. அதன் காரணம் என்ன என்பதை மாயவனால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. தன் மூளையில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு இருக்கக்கூடுமோ? விரல் நகத்தை பல்லால் கடித்து துப்பிக்கொண்ட மாயவன் நாற்காலியில் போய் உட்கார்ந்து சினிமா நடிகைகளின் நீச்சல் உடை போட்டோ படங்களை மேஜை டிராயரிலிருந்து எடுத்து ஒவ்வொன்றாக பார்த்து வெக்கத்தோடு புன்முறுவல் பூப்பது போலவே தோன்றின. ஒரு பெண்ணின் போட்டோவை பார்த்த உடனேயே அவனுடைய ஆண்மை விழித்து கொண்டது. உடனே கரை காணாத கற்பனை வெள்ளத்தில் மூழ்கி வேகமாக நீந்தலானான். பேனா கழன்றது. காகிதத்தில் எழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக உருண்டோடின. பொதுவாக பெண்களுடன் நெருங்கி பழகி அவர்களுடன் காதல் நீலை நடத்தி அனுபவம் பெற்றால்தான் விதவிதமாக கற்பனைகளை குழைத்து அமோகமாக தீட்ட முடியும் என்று சக எழுத்தாளர்கள் கத்துவார்கள். பரிபூர்ண அனுபவங்களை நேரடியாக பெற்றால்தான் புதுமைகள் பலவற்றை சிந்திக்க முடியும் என்று ஆணித்தரமாகவும் முழங்குவார்கள். ஆனால் மாயவனை பொறுத்தவரை வரையில் அவனுக்கு எந்த விதமான காதல் அனுபவங்களும் கிடையாது. பெண் என்று சொல்லிக்கொள்ளும் யாரையுமே அவன் தொட்டது இல்லை. விரலையாவது தொட்டு அதன் மென்மை எப்படி இருக்கும் என்பதை கூட அவன் பார்த்ததில்லை. பாவம் எழுத்தாளன். 100க்கு மேற்பட்ட மர்ம கதைகள் எழுதி புகழ்பெற்ற அவனுக்கு ஆயிரக்கணக்கான இளம் பெண்களை கால் முதல் தலை வரையில் வர்ணித்து எழுதி பழக்கப்பட்ட அவனுக்கு 25 வயதாகிய பிறகும் ஒரு காதல் அனுபவம் கூட ஏற்படவில்லை என்றால் முட்டாள்தனம் அல்லவா? சில வேளைகளில் யாரையாவது காதலிக்க வேண்டும் என்ற உணர்ச்சி பூதம் போல் கிளம்புவது உண்டு. ஆனால் காதல் விவகாரங்களில் சிக்கிக்கொண்டால் கற்பனை தடைப்பட்டுவிடும் என்ற அச்சம் ஏற்பட்டதால் மாயவன் தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு லட்சிய பிரம்மச்சாரி போல் ஒதுங்கியே வாழ்ந்து வந்தான். முதலில் ஒரு பெண்ணை கண்டதும் பார்க்க தோன்றும், பிறகு சிரிக்கத் தோன்றும், அதன் பிறகு பேசத் தோன்றும். கடைசியில் அந்த பேச்சு காதலாக கனிந்து பலவிதமான போராட்டங்களை தூண்டிவிடும். சில காதல்கள் எளிதில் கல்யாண மேடைக்கு இழுத்து கொண்டு போய் ஆனந்தத்தை தரும். ஆனால் வேறு சில காதல்கள் தோல்வி ஏற்படுத்தி நிரந்தரமான துன்பத்தை தந்துவிடும். ஆகவே தான் காதலிப்பதையோ பெண்களின் ஸ்பரிசத்தை பெறுவதையோ அடியோடு வெறுத்து வந்தான் மாயவன். ஆனால் எழுத்தாளர் மாயவன் மீது கடைக்கண் பார்வையை வீசி வளைத்து கொள்ள நினைக்கும் பல பெண்கள் உண்டு. ஆனால் அவன் யாரையும் கண்டுக்கு மசியவே மாட்டான். நிமிர்ந்து பார்க்கவும் கூச்சப்படுவான். அவன் கற்பனை கரை கடந்து கொண்டு இருந்தபோது எழுத்துக்கள் வெகு ஜோராக நர்த்தனமாடிக்கொண்டு இருந்தன. 100 பெண்களுடன் ஒன்றி பழகி போனவர்களால் கூட இப்படி தேன் சொட்ட வர்ணித்திருக்க முடியாது. பொழுது இருட்ட தொடங்கியது. அதனால் மாயவன் எழுந்து மின்சார விளக்கை எரியவிட்டு மர்ம கதை எழுதுவதில் முனைந்தான்.
அப்போது வாசல் கதவை யாரோ மெதுவாக தட்டி கொண்டே மிஸ்டர் மிஸ்டர் என்று கூப்பிடும் ஒரு பெண்ணின் இனிய குரல் கேட்டது. நாவலை படித்துவிட்ட போதை கிறக்கத்தில் எவளோ ஒரு பெண் வாசகி வந்திருக்கிறாளா, அல்லது தான் எழுதி கொண்டிருக்கும் கொலைகாரி என்ற நாவலின் கதாநாயகிதான் உயிர் பெற்று எழுந்து வந்து கூப்பிடுகிறாளா? அவளுடைய குரலை இவ்வளவு இனித்தால் தோற்றம் எப்படி இருக்குமோ? மாயவன் தன் கற்பனை தடைப்பட்ட நிலையில் காகிதத்தின் மீது பேனாவை வைத்துவிட்டு எழுந்து சென்று கதவை திறந்து வெளியே நோக்கினான். மின்னல் வெட்டியதா? பிரகாசமான வெளிச்சம் கண்களை பறித்ததா? இல்லை, வெறு பிரமாதமாக சிங்காரித்து கொண்டு உடலோடு உடலாக இறுக்கமாக தவழும்படி புடவை ரவிக்கை அணிந்திருக்கும் நாகரிக பெண்மணி ஒருத்திதான் தன் பசுமையான உதடுகளில் அழகான ஒரு முறுவலை தவழவிட்ட வண்ணம் காட்சியளித்தாள். பெண்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது என்று சித்தாந்தத்தை கடைபிடிப்பவன்தான் மாயவன். ஆயினும் அந்த பெண்ணின் முகத்திலும் கூந்தலிலும் புடவையிலும் தவழ்ந்து வந்த ஒருவித நறுமணம் அவனுடைய சித்தாந்தத்தை குலைத்து தன்னையும் அறியாமலேயே அவளை நிமிர்ந்து பார்க்க வைத்தன. அவளுடைய குறுகுரு என்ற கண்களோ மிகவும் கவர்ச்சியாக விளங்கின. அந்த கண்ணழகி என்னமாய் இருக்கிறாள்! பொன் போல் மின்னும் பொலிவான முகத்தின் கவர்ச்சிதான் என்ன, குலுங்கும் இளமையின் பூரிப்புத்தான் என்ன, வளமை நேர்ந்த வாலிப்பான உடற்கட்டின் அமைப்புதான் என்ன! ஆஹா, எந்த பெண்ணையும் இவ்வளவு சமீபத்தில் நின்று மாயவன் பார்த்ததில்லை. அந்த கண்ணழகி படிக்கட்டின் கீழே, மாயவனோ மேலே. ஆகவே அவனுடைய உச்சியிலிருந்து கால் வரையில் மிகவும் தெளிவாக பார்த்து ரசிக்க முடிந்தது. பெண்களையே பார்க்கக்கூடாது என்ற வைராக்கியம் மனதில் உறுத்திய போதிலும் இன்று ஏனோ அந்த கட்டுப்பாடு தகர்ந்து விட்டது. பிற பெண்ணை வெறித்து பார்ப்பது தவறு என்ற ஞானோதயம் கூட மனதில் மங்கிவிட்டது. அந்த கண்ணழகி இளமை பூரிப்புடன் பிஞ்சு வெள்ளரிக்காய் போல் விளங்கினாள். முகம் அன்று மலர்ந்த தாமரை போல் மினுமினுத்தது. தாமரை முட்டு போல் குலுங்கும் இளமை அவளுக்கே விசேஷ தனிமையுடைமை போலும். எழுத்தாளர் மாயவன் ஈர்க்குச்சியை போன்ற ஒல்லியான பேர்வழி அல்ல, அதிகமான சதை தோற்றம் என்றும் சொல்ல முடியாது. சீராக வளர்ந்த செழிப்பான உடல் அமைப்புடன் கச்சிதமாக விளங்கினான். அவனை ஏறிட்டு பார்த்த பெண்கள் நிச்சயமாக மோகவலையை வீசாமல் இருக்க முடியாது. ஆண்மைக்கு உதாரணமாக விளங்கும் மாயவனின் கண்ணங்கரிய அரும்பு மீசையை அருகில் இருந்தே பார்த்து கொண்டிருக்கலாம் போல் தோன்றும். நீங்கள்தானே மிஸ்டர் மாயவன், மர்ம கதையாசிரியர் என்று கேட்டால் அந்த கண்ணழகி. அவளுடைய குரலில் ஒருவித நடுக்கம் இழையோடியது. பொதுவாக அறிமுகமில்லாத ஆணும் பெண்ணும் அதிலும் இளமை பருவத்தில் குறுகுறுப்பவர்கள் சந்திக்கும் போது இதை போன்ற நடுக்கம் ஏற்படுவது இயல்புதானே? ஆமாம் என்னும் பாவனையில் தலையை அசைத்த மாயவன், நீ யார் என்று கேட்டான். நான் ஒரு பெண், அது தெரிகிறது. என் பெயர் ஹேமா. அவளை மாயவன் வைத்த கண் வாங்காமல் குறுகுருவென பார்த்து கொண்டே நின்றான். அந்த பார்வையை தாங்க முடியாமல் ஹேமா தலை குனிந்து கொண்டாள். பிறகு அவள் மெல்ல, ஏன் சார் அப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, நான் இப்போது ஒரு மர்ம நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன். அதன் கதாநாயகிதான் உயிர் பெற்று எழுந்து வந்து இப்போது என் கண் முன்னால் நிற்கிறாளோ என்று குழம்புகிறேன் என்றான் மாயவன். உங்கள் கதாநாயகியா? பரவாயில்லையே என்று தன்னையும் மீறின நாண புன்முறுவலுடன் கூடிய ஹேமா ஏனோ சற்றென்று தன் மனதை அடக்கிக் கொள்வது போல் உதட்டை கடித்து கொண்டாள். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் மாயவன். உள்ளே வரலாமா என்று ஹேமா எழுந்தால் வெகு அழகாக. இளம்பெண் ஒருத்தியை வீட்டினுள் அழைத்து சென்று பேசுவது ஆபத்துதான். ஆயினும் மனம் சுத்தமாக இருந்தால் பேசுவது தவறல்ல என்ற எண்ணத்துடன் மாயவன் அவளை தன் வீட்டினுள் அழைத்து சென்றான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஸ்டீல் நாற்காலியில் எதிரும் புதிருமாக அமர்ந்து கொண்டார்கள். மாயவன் சார், நீங்கள் எழுதிய எத்தனையோ மர்ம நாவல்களை படித்திருக்கிறேன். ஒவ்வொரு நாவல்களில் உயிர் துடிப்புகள் நிறைந்திருக்கின்றன. உங்களை நேரில் பார்த்து பேசும் வாய்ப்பு இல்லாமல் இருந்த போதிலும் மானசீகமாகவே பாராட்டி புகழ்ந்திருக்கிறேன் என்றாள் ஹேமா. அப்பொழுது அவள் முகத்தில் நெளிந்தோடிய கலையான நளினம். மாயவன் இதை போன்று எத்தனையோ பாராட்டுகளை கேட்டு பழகப்பட்டு இருக்கிறான். எனவே ஹேமா சொன்னதை கேட்டு கூத்தாடவில்லை. உதடுகளை நெளித்து லேசாக புன்முறுவல் புத்து கொண்டதுடன், சரி, நான் உங்கள் ரசிகி, அதாவது உங்கள் நாவல்களை படித்து மகிழும் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களில் ஒருத்தி. அப்படியா? ஒரு எழுத்தாளன் எப்படி வாழ வேண்டும் என்றால்
அவனது எழுத்துக்களை படித்து பாராட்டும் வாசகர்கள் தேவை. அதிலும் புத்தகங்களை இரவல் வாங்கி படிக்காமல் பணம் கொடுத்து வாங்குபவர்களாக இருந்தால் இன்னும் பிரமாதமான வெற்றி கிடைக்கும் என்றான் மாயவன் ஒரு சிரிப்புடன். ஹேமா கலையான ஒரு பார்வையுடன் சிரித்துக்கொண்டே, நான் பணம் கொடுத்து உங்கள் நாவல்களை வாங்குவதுடன் என் சிநேகிதிகளையும் வாங்கும்படி செய்வேன். புத்தகங்களை இரவல் கொடுப்பதோ இரவல் வாங்குவதோ கெட்ட பழக்கம். அந்த வழக்கத்தை அறவே நான் விரும்ப மாட்டேன் என்றாள். உன் நல்ல உள்ளத்துக்கு என் பாராட்டுதல்கள். உன் போன்றவர்களால் தான் புத்தக உலகம் முன்னேறும் என்று மாயவன் சிரித்துவிட்டு அவள் உட்கார்ந்திருக்கும் அழகை பார்த்து மகிழ்ந்தவாறு, உனக்கு இன்னும் கல்யாணமாகவில்லையே என்று கேட்டான். இல்லை என்று ஹேமா தலையாட்டினாள். நீ யாரையாவது காதலிக்கிறாயா? ஹேமா அதற்கு பதில் சொல்ல வெக்கப்பட்டோ என்னவோ தலை குனிந்து கொண்டாள். உன்னை யாராவது காதலிக்கிறார்களா? ஹேமாவின் முகம் குபீரென விழுத்தது. சரி, என்ன விஷயம்? என் எழுத்து திறமையை பாராட்டி புகழ்ந்து என்னை முகஸ்துதி செய்துவிட்டு போகத்தான் வந்தாயா? இல்லை சார், நீங்கள் பிரமாதமாக நாவல்கள் எழுதுவது போல் நிஜமாகவே ஒரு வீட்டில் புகுந்து துப்பறிய தொடங்கினால் அதுவும் பிரமாதமாக இருக்கும் இல்லையா என்று பெருமை பொங்க கூறிய ஹேமா சட்டென்று எதையோ யோசித்துவிட்டு, சார், பேய் பிசாசு விசித்திரங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று கேட்டாள். நான் அச்சு பேய்களை தவிர நிஜப்பேய் ஒன்றை கூட நேரில் பார்த்ததில்லை என்றான் மாயவன். பிறகு, சரி, உனக்கு பொழுதுபோக்காக என்னிடம் கதைகளை பற்றி தாக்கம் செய்ய வந்து என் நேரத்தை வீணாக்க விரும்புகிறாயா என்று கேட்டான். இல்லை சார், இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி உங்களை கையோடு அழைத்து போவதற்காகத்தான் வந்தேன் என்றாள் ஹேமா ஒருவித பரபரப்போடு. கையோடு அழைத்து போவதற்காக வந்தாளா? வாசகர்களில் ஒருத்தியாக வந்து இன்முகத்துடன் பேசி காதல் வலை விரிப்பதுடன் கல்யாணம் செய்து கொள்ளவும் நினைக்கிறாளா? மேலும் கல்யாண வயதில் கொழுகொழுவென்று எடுப்பாக இருக்கும் ஒருத்தி தன்னை கையோடு அழைத்து செல்ல நினைக்கிறாள் என்றால், அல்லது ஒருவேளை தனக்கு மிரட்டல் கடிதம் எழுதிய பரமபாதக ரசிகன்தான் தன்னை தந்திரமாக அழைத்து வரும்படி இந்த பெண்ணை ஏவி விட்டிருப்பானோ? என்ன விஷயம் என்று மாயவன் மெல்ல கேட்டான். வீராசாமி நாயுடுகாருவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எந்த நாயுடுகாரு? வீராசாமி என்ற பெயரில் எத்தனையோ பேர் இருப்பார்களே. நான் சொல்வது என் தகப்பனாரை பற்றி. சென்ற பொது தேர்தலின் போது டெல்லி சட்டசபைக்கு சுயேட்சையாக நின்று தோல்வியடைந்து டெபாசிட் இழந்தார் அல்லவா, அந்த வீராசாமி நாயுடுகாரு தான். மாயவன் அவரை இன்னாரென்று அடையாளம் தெரிந்து கொண்டான். அவர் தன்னுடன் அடிக்கடி கிளப்பில் வந்து கட்ஜோக்கர் என்ற சீட்டாட்டத்தில் கலந்து கொண்டு விளையாடக்கூடியவர். ஆமாம், அந்த நாயுடுகாருவை எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும். அவர் ஓல்டு மாடல், மிகவும் பழங்காலத்து மனிதர். தேர்தலின் போது அவரை நான் ஆதரித்து மேடைகளில் பேசவில்லை என்பதால் பிரமாதமாக கோபித்து கொண்டார். அதைத் தொடர்ந்து நாங்கள் பலமான சண்டை போட்டுக்கொண்ட எதிரிகளைப் போல் பல நாட்கள் பேசாமலேயே இருந்தோம். இப்பொழுது நீங்கள் பேசுவீர்கள் அல்லவா? ஆமாம், அதுவும் மணிக்கணக்கில் பேசுவோம். ஏனென்றால் அடுத்த தேர்தலில் ஏதாவது ஒரு கட்சி முத்திரையில் நின்று அவர் போட்டியிடப் போவதாக சொன்னார் என்ற மாயவன், நீ அவருடைய மகளா? நாயுடுகாருக்கு இப்படி ஒரு அழகான குமாரத்தி இருக்கிறாள் என்ற விஷயம் இதுவரையிலும் எனக்கு தெரியாதே என்று கூறினான். நான் மட்டுமல்ல அவருடைய குமாரத்தி, எனக்கு பார்கவி என்ற பெயருள்ள ஒரு அக்காலும் இருக்கிறாள். அப்படியா என்று புன்னகை புரிந்த மாயவன், நீயும் ஒரு கவியா? உன் பெயர் ஹேமா கவியா என்று கிண்டலாக கேட்டான். நான் கவி அல்ல சார், ஹேமா மீனலோசனி என்பது என்னுடைய பெயர். நீளமான பெயராக இருக்கிறதே என்பதால் என்னை எல்லோரும் ஹேமா என்று சுருக்கமாக கூப்பிடுவார்கள். ஹேமா ரொம்ப ஜோரான பெயர். நீ காலேஜில் படித்து கொண்டிருக்கிறாயா? ஆமாம் சார், மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் வருஷம் படித்து கொண்டிருக்கிறேன். பரவாயில்லையே, சீக்கிரத்தில் டாக்டர் அம்மாவாக விடுவாய். பெண்கள் எல்லோருக்கும் டாக்டராகவும் நர்ஸாகவும் மாறிவிட்டால் அதன் பிறகு தொல்லைகளே இருக்காது. நீங்கள் எந்த தொல்லைகளை மனதில் நினைத்து கொண்டு பேசுகிறீர்கள்? குடும்ப தொல்லைகள், அதாவது குழந்தை தொல்லைகள் என்று வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ள. எதுவும் கட்டுப்பாடாக நடந்து கொள்வார்கள் அத்தகைய பெண்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது புரியவில்லை என்று ஹேமா சினுங்கிவிட்டு, நாம் விஷயத்துக்கு வருவோம். உங்களை இப்போது கையோடு எங்கள் வீட்டுக்கு அழைத்து வரும்படி என் அப்பா சொன்னார். நீங்கள் என்னுடன் புறப்படுவதற்கு தயார்தானா, அல்லது உடை மாற்றிக்கொண்டு டீக்காக என்னுடன் வரப்போகிறீர்களா என்று கேட்டாள். என்னை எதற்காக அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார் உன் அப்பா? மாப்பிள்ளை வேட்டையில் அவளுடைய தந்தை இறங்கியிருப்பார் என்றும் மூத்த மகள் பார்கவியை கல்யாணம் செய்து கொள்ளவரன் தேடுகிறாரோ என்றும் நினைத்தான் மாயவன்.
தந்திர வழிகளை கையாள நினைக்கும் சில தந்தைகள் இதை போன்ற ஒரு குறுக்கு வழிகளை கடந்து மகளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கொள்வது உண்டல்லவா? இதை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவதும் பெற்றோர்களின் இரகசிய தூண்டுதலின் பேரில் அதிநாகரிக பெண்கள் சிலர் காசு பணம் செலவு இல்லாமலே தந்திரமாக பதிவு திருமணம் செய்து கொள்வதும் சகஜம். ஹேமா அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் பேசுவது என்று தோன்றாமல் தவித்தாள். என்ன காரணத்திற்காக மாயவனை அழைத்து செல்வதற்கு வந்து இருக்கிறாள் என்பது அவளுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் மனதில் இருப்பதை சொன்னால் மாயவன் வருமானோ வரமாட்டானோ? அவன் விழித்து கொண்டு வராமல் இருந்தால் அப்பா வருத்தப்படுவார். ஏனென்றால் மாயவனின் உதவியை வைத்து கொண்டுதான் பல காரியங்களை சாதிக்க நினைத்திருக்கிறார் அப்பா. என் அப்பா உங்களை அவசரமாக பார்க்க வேண்டுமாம். என்னை அவசரமாக பார்க்க வேண்டுமென்றால் அவரே நேரடியாக இங்கே வந்திருக்கலாமே, பெண்ணை அனுப்புவானேன்? அவர் வருவதாகத்தான் இருந்தார். ஆனால் காரில் கிளம்புவதற்கு தயாராக இருந்தபோது ஊரில் இருந்து 2 முக்கியமான விருந்தினர்கள் வந்துவிட்டார்கள். ஆகவே வந்தவர்களை உபசரித்து பேச வேண்டியது அவருடைய வேலையாகிவிட்டது. இன்று இரவு எனக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது எங்குமே வருவதற்கில்லை. முடிந்தால் நாளை மத்தியானத்துக்கு மேல் வந்து உன் அப்பாவை சந்திக்கிறேன். மாயவன் இப்படி சொல்லிவிடவே ஹேமா சோர்ந்து விட்டவளைப் போல் விழித்தாள். அவனை கையோடு அழைத்து போகாவிட்டால் அப்பா கோபித்துக் கொள்வாரே என்ற அச்சம் அவளை வாட்டியது. எந்த தந்திரத்தை கையாண்டாவது அவனை அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு கட்டினாள். நீ கூட்டிக் கொண்டு வருவதாக சொன்னாய் என்பதற்காக நான் என்னுடைய திட்டங்களை எல்லாம் கைவிட வேண்டுமா? கைவிட வேண்டும் என்று சொல்லவில்லையே. இன்றிரவு நீங்கள் போக வேண்டிய வேலையை இன்னொரு நாளுக்கு வைத்து கொள்ளலாம். இதே யோசனையைத்தான் நானும் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் ஹேமா. நாளைக்கு நான் வருகிறேன். ஹேமாவின் முகம் விளறியது. 1000 சிந்தனைகளையும் அது பிரதிபலித்தது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், பொறுமையுடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் வர முடியாது என்று மட்டும் பிடிவாதமாக சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்தேதான் ஆக வேண்டும். என்னுடைய முகத்துக்காகவாவது முடியாது என்று சொல்லி மறுத்து விடாதீர்கள் என்று ஹேமா கெஞ்சினாள். நான் ஒன்று சொல்கிறேன் கேள் ஹேமா. உன் முகத்துக்காகவாது இறக்கப்பட்டு நான் பரலோகத்திற்கு வருவதற்கு கூட ஆட்சேபனை இல்லை. ஆனால் உன் தகப்பனார் என்னுடன் எதை பற்றி பேசப்போகிறார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் வர முடியும். அப்பாவின் மனதில் இருப்பது எனக்கு எப்படி தெரியும் சார்? அவரும் நீங்களும் நண்பர்கள். எவ்வளவோ விஷயங்களை பற்றி அவர் உங்களிடம் பேசலாம். வழக்கமாக அவர் கிளப்புக்கு வருவார். அங்கேயே நான் அவரை சந்தித்து பேசிக்கொள்கிறேன். நான் இப்பொழுது உன்னுடன் வர வேண்டுமென்றால் அவர் என்னுடன் என்ன பேச விரும்புகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக வரமாட்டீர்களா என்று ஹேமா முகம் சினுங்கினாள். வரமாட்டேன் என்றான் மாயவன் அழுத்தமான குரலில். ஹேமா தோல்வி அடைந்து விட்டதை போன்ற எண்ணத்துடன் முறைத்து பார்த்தாள். நீ போய் முழு விபரங்களையும் உன் அப்பாவிடமிருந்து தெரிந்து கொண்டு வா ஹேமா. அதன் பிறகு உன்னுடன் நான் வருவதற்கு வசதியாக இருக்கும். இனியும் உண்மையை சொல்லாமல் இருந்தால் பலன் கிட்டாது என்பதை புரிந்து கொண்ட ஹேமா, இன்று இரவு குறிப்பிட்ட சில பெரிய மனிதர்களும் என் அப்பா விருந்து கொடுக்க முடிவு செய்து இருக்கிறார். அந்த விருந்தை உங்கள் ஸ்பெஷல் விருந்தாளியாக உபசரிக்க என் அப்பா முடிவு செய்திருக்கிறார் என்றாள். விருந்து வைக்கப் போகிறாரா? ஏன்? பஞ்சபாண்டவர்களுக்கு துரியோதனன் வைத்த அரக்கு மாளிகை விருந்தை போல் இருக்காதா? வீராசாமி நாயுடு அவனுடன் நெருங்கி பழகிய நண்பர்தான். ஆனால் விருந்து கொடுப்பதன் மூலமும் மகளை ஏவி விடுவதன் மூலமும் அந்த நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. ஒருவேளை தேர்தலில் ஏற்பட்ட வருத்தத்தை வஞ்சம் தீர்த்து கொள்வதன் மூலம் திருப்தி அடைய நினைக்கிறாரோ? அரிசி பஞ்சமான இந்த காலத்தில் அவர் என் விருந்து வைக்க வேண்டும். அரிசிக்காக கியூ வரிசையில் நின்றாலும் உதையுடன் சேர்த்து 1 லிட்டர் பனங்கொட்டை அரிசி தானே கிடைக்கும். அர்த்தமில்லாத கேள்விகளை கேட்டு என்னை திணறடிக்காதீர்கள் சார். அவர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இன்றிரவு அபூர்வமான ஒரு விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறார் என்றாள் ஹேமா. வீராசாமி நாயுடு மகா கஞ்சன் என்பது தான் இதுவரையிலும் மாயவனுக்கு தெரியும். அதனால் நாயுடுகாரு விருந்து வைக்கிறார் என்ற செய்தியை கேட்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. யாருக்கும் எதையுமே கொடுக்காத ஒரு உலோபி விருந்து கொடுக்க முயல்கிறார் என்றால் அதில் மர்மம் இல்லாமல் இருக்குமா? உன் அப்பா விருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்கள் வீட்டின் மீது ஏதோ ஒரு
சாபத்தீட்டும் இருக்கு என்று நினைக்கிறேன். அந்த சாபத்தீட்டுக்கு விமோசனம் தேட வேண்டுமென்றால் ஏதோ ஒரு பூஜை செய்து வீட்டில் விருந்து கொடுத்து உபசரிக்க வேண்டுமென்று யாராவது கதை கட்டிவிட்டு இருப்பார்கள். நீங்கள் என் விருந்தை பற்றி நினைத்து குழம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். அரிசி கிடைக்காமல் மக்கள் அவதிப்படும் இந்த காலத்தில் அறுசுவை விருந்து கொடுத்தால் யாராவது வேண்டாம் என்று சொல்லி மறுப்பார்களா சார்? ஹேமா அவனை எப்படியும் அழைத்து கொண்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நிறுத்தாமல் பேசி முடித்தாள். அப்பொழுது அவளுடைய மையுண்ட கண்களில்தான் எவ்வளவு சுழற்சி! இயல்பாகவே செக்க சிவந்த உதடுகளில்தான் என்ன தெளிவு! ஆப்பிள் பழம் போல குண்டாகவும் சிவப்பாகவும் விளங்கும் முகத்தின் சலனம்தான் என்ன! பற்களை லேசாக வெளியே காட்டி உதிர்த்த சிரிப்பு முத்திரைத்தான் என்ன! மாயவன் அந்த பேரழகியின் குளிர்ச்சியான முகத்தை பார்த்துவிட்டு விருந்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் யார் யார் என்று கேட்டான். உங்களை தவிர மீதி உள்ளவர்கள் எல்லோருமே உங்கள் சொந்தக்காரர்கள்தான் என்றாள் ஹேமா. அவள் சொன்னதை கேட்டபோது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது மாயவனுக்கு. நாயுடுகாரு தம் சொந்தக்காரர்களுக்கும் விருந்து வைக்கிறார் என்றால் அதில் ஏதாவது சூது திட்டம் நிறைந்திருக்கத்தான் வேண்டும். சொந்தக்காரர்களுக்கு உன் அப்பா ஏன் விருந்து வைக்கிறார் என்று கேட்டான் மாயவன். என்ன சார், வக்கீல் மாதிரி கேள்வி மேல் கேள்வி போடுகிறீர்கள்? எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே வந்த பிறகு அப்பாவிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஹேமா அழகான ஒரு புன்முறுவலுடன் மீண்டும் முகம் சிவங்கினாள். ஹேமா, நான் நிமிஷங்களை எழுத்துக்களாக அடுக்கி ரூபாய்களாக பொறுக்குகிறவன். உங்கள் வீட்டு விருந்துக்கு வந்து சோற்று பருக்கைகளையும் விருந்தாளிகளின் சொற்பொழிவுகளையும் பொறுக்க எனக்கு நேரம் கிடையாது என்றான் ஹேமா ஒருவித மர்ம ஆவலை தூண்டும்படியாக. மாயவன் யோசித்தான். அந்த வேடிக்கையான விருந்தில் கலந்து கொண்டால் கதை எழுதுவதற்கு இன்னும் புது புது விதமான கற்பனைகள் உதயமாகும். அதனால் இன்னும் நம்மை ஏற்படுவதுடன் எழுத்து வளமும் பெருகலாம். அது இருக்கட்டும் ஹேமா, இப்போது நான் உன்னுடன் தான் வர வேண்டுமா அல்லது தனியாகவே? ஏன் சார், என்னுடன் வருவதற்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்கிறதா? நான் ஒன்றும் பிரம்மாண்ட ராட்சசி அல்ல. உங்களை ஒன்றும் தின்றுவிட மாட்டேன் என்றாள் ஹேமா வேடிக்கையாக. மாயவனுடன் பேசுவதற்கு அவளுக்கு குசாலாகவும் குதூகலமாகவும் இருந்தது. நான் உன் கூடவே வருகிறேன். நீ பிரம்மாண்ட ராட்சசியாகவோ இருந்து என்னை தின்றுவிட்டு சவத்தை ஊதி துப்பினாலும் பரவாயில்லை என்று மாயவன் குதூகலத்துடன் கிளம்பினான். 2 பேரும் ஒருவரையொருவர் பார்த்து பல வருடங்களாக நெருங்கி பழகியவர்களைப் போல் மிகுந்த உற்சாகத்துடன் சிரித்து கொண்டார்கள். இந்த காலத்தில் சிரிப்பதற்கு மட்டும் தானே அதிக கட்டுப்பாடு இல்லை. வாடகை காரில் இருவரும் செல்லும்போது ஹேமா அடிக்கடி மாயவனை திரும்பி பார்த்தாள். அந்த பார்வையில் என்னென்னவோ அர்த்தங்கள் தொனித்தன.